ஜோதிட தகவல்ல உங்களிடம் திருமண வாழ்க்கையை பற்றி இன்று ஒரு தகவல்களை கூற உள்ளேன். திருமண வாழ்க்கை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இன்றைய சூழலில் மன வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமாக அமைவதில் பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது. 20-30 வருடத்திற்கு முன்பு இருந்தது போல் இப்பொழுது இல்லை. 20-30 வருடத்துக்கு முன்பெல்லாம் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பக்குவ நிலை இருந்தது. இப்பொழுது இருவருக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பக்குவ நிலை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. கால சூழ்நிலைக்கு ஏற்ப ஒருத்தர் வாழக்கூடிய நிலையை ஏற்ப பொருளாதார நிலை, பொதுவாக கடந்த காலங்களில் பெண்கள் பெரும்பாலும் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தார்கள். தற்போது பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு செல்கிறார்கள். கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு செல்கின்ற பொழுது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறைகிறது. அது மட்டும் இல்லாம இருவருக்குமே பணிச்சுமை அதிகப்படியாக இருப்பதால் அவங்க 2 பேருக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறதுக்கான நேரமே கொஞ்சம் குறைஞ்சின்னு வருது. அதாவது என்னிடம் ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்கள் கல்யாணம் ஆன புதுசுலையும் சரி, கல்யாணத்துக்கு பிறகும் சரி, கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஒரு சில பெண்கள் ஒரு சில ஆண்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, எனக்கு வாழ்க்கையில ஒரு வேலை வாய்ப்பு ரீதியாக ப்ரொமோஷன் கிடைக்குமா, வெளிநாடு போவேனா, சொந்த வீடு வாங்குவேனா, சொத்து வாங்குவேனான்னு ஒரு சிலர் கேட்கறது. ஜாதக ரீதியாக வேலை வாய்ப்பு யோகம் சிறப்பா இருந்தா கூட ஒரு சிலர் கேட்கறது என்னன்னா, எனக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டான்னு கேட்கறாங்க. இன்னைக்கு ஆண் பெண் இருவருக்குமே சரி, ஒரு காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு காலகாலத்துல குழந்தை பெற்றுக்கணும்ன்றத நிறைய பேர் நினைக்க மாட்டேன்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்வேன்னா, வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, வேலையில முன்னேறது, சொந்த தொழில் செய்யறது, வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, வெளிநாடு போறது, அதெல்லாம் எப்ப வேணாலும் கிடைக்கும். ஆனா திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட சரியான வயதில் அமைந்தால்தான் வாழ்க்கை. சரியான வயதில் வாழ்க்கை அமையாவிட்டால் நாளைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க திருமணம் செய்யறது எவ்வளவுக்கு எவ்வளவு லேட் ஆகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய குழந்தைகள் முன்னேறி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வருகின்ற போது அவங்க குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல கொஞ்சம் இடையூறு உண்டாகும். ஒரு ஆண் என்றால் 27-28 வயசு, அதிகபட்சம் ஒரு 30 வயசுக்குள்ள கல்யாணமாகி செட்டில் ஆனா அவங்களுக்கு ஒரு 50 வயசு 55 வயசு ஆகின்ற பொழுது அவங்களுடைய பையனோ பொண்ணோ ஒரு வேலைக்கு போய் நல்லபடியா செட்டில் ஆகி அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அது போல ஒரு பெண்ணுக்கு 25 27-28 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு பிறந்துருச்சுன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு 50 வயசு 55 வயசு ஆகின்ற பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய குழந்தைகளுடைய சப்போர்ட் கொஞ்சம் நல்லபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இது ஒரு பொதுவான தகவல். ஜோதிட ரீதியாக ஒரு மன வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், மன வாழ்க்கை காலகாலத்துல நல்லபடியா இருக்கணும்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆண் ஜாதகம் என்றாலும் சரி, பெண் ஜாதகம் என்றாலும் சரி, ஜாதக கட்டத்துல லக்னத்துக்கு 7ஆம் வீடு நல்லா இருக்கும். 7ஆம் வீடு என்பது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகும். ஒரு ஆண் ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய பாவம், திருமண வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய கிரகம் சுக்கிரன். பெண் ஜாதகத்துல திருமண வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய கிரகம் செவ்வாய். ஒருத்தருடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்துல இருந்து சுபகிரக சேர்க்கை, சுபகிரக தொடர்போடு இருந்துட்டா அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் வீட்டுல ஒரு சில கிரகம் இருந்தாலோ, 7ஆம் அதிபதி ஒரு சில கிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக நிறைய என்னுடைய அனுபவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது 7ஆம் வீட்டுல சூரியன், செவ்வாய், உங்களுக்கு குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள்லாம் இருந்துட்டா வாழ்க்கை என்பது ஓரளவுக்கு நல்லபடியா போயிடுது. 7ஆம் வீட்டுல சனி ஆதிக்கம், கேது ஆதிக்கம், சந்திரன் ஆதிக்கம் அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. சந்திரன் ஆதிக்கத்தை பொறுத்த வரைக்கும்
சந்திரன் வந்து சுபகிரகமா இருக்கின்ற போது வளர்பிறை சந்திரனா இருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனா தேய்பிறை சந்திரன் இருந்தா ரொம்ப பிரச்சனையை கொடுக்குது. அடுத்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்து 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலோ 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானத்துல இருந்தாலோ வாழ்க்கை நல்லா இருக்குது. 7ஆம் வீட்டுல சனி, ராகு, கேது, சந்திரன் போன்ற கிரகங்களுடைய தொடர்பு இருந்தாலோ தேய்பிறை சந்திரன் தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள்லாம் உண்டாகிறது. 7ஆம் வீட்டுல சனியுடைய ஆதிக்கம் இருந்தால் திருமணம் தாமதமாகிறது, காலதாமதமா நடக்கிறது. திருமண வாழ்க்கையில ஒரு நாட்டம் சற்று குறைவாக இருக்கக்கூடிய நிலை உண்டாகிறது. அது போல 7ஆம் வீட்டுல கேது இருந்தாலும் 7ஆம் அதிபதி கேது சேர்க்கை பெற்றாலும் வாழ்க்கையில வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. 7ஆம் வீட்டுல கேது இருந்தாலும் 7ஆம் அதிபதி கேது சேர்க்கை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு கல்யாண ஏஜ்ல வந்து கேது நடந்தாலும் கேது புத்தி நடந்தாலும் வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டாகிறது. அது போல ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரனோட கேது சேர்ந்தாலும் பெண் ஜாதகத்துல செவ்வாயோட கேது சேர்ந்தாலும் அவங்களுக்கு மன வாழ்க்கை வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல சுக்கரனோட கேது சேர்ந்திருந்து கேதுவோட திசை நடந்தால் கண்டிப்பா அது பிரிவினை, பிரச்சனைகள், சிக்கலை உண்டாக்குது. ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ, ஆணுக்கென்றால் சுக்கரன் வந்து செவ்வாய், புதன், சூரியன், குரு போன்ற கிரக சேர்க்கையோடு இருந்தால் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆணுக்கு சுக்கரன் வந்து சனி சேர்க்கை பெற்றாலோ, சுக்கரன் வந்து ராகு கேது சேர்க்கை பெற்றாலோ, ராகு சேர்க்கையாவது கொஞ்சம் வந்து அந்நிய ஜாதி, வெளியிடங்கள், வெளியூர் அந்த மாதிரி அமைப்புகள் சொல்லலாம். கேது சேர்க்கை என்பது ரொம்ப சிறப்பா இருக்கிறது. ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் வந்து சனி சேர்க்கை பெற்ற ஜாதகங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கையிலே ஒரு நாட்டம் இல்லாம இருக்காங்க. சனி செவ்வாய் சேர்க்கை பெற்ற ஜாதக நேயர்கள், சனி செவ்வாயோட செவ்வாய் சனி சேர்க்கை பெற்ற ஜாதக நேயர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணால் கூட கல்யாண வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, ஏனோதானம் இருக்கிறது, ஒரு பிடிமானம் இல்லாம இருக்கிறது, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு அன்பு இல்லாம இருக்கிறது, ஒரு பாசம் இல்லாம இருக்கிறது. வேலை மற்ற விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வந்து மன வாழ்க்கைக்கு அவங்க கொடுக்கறதுல பெரும்பாலும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட கேது சேர்ந்தால் அவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விட்டு கொடுத்து போகணுன்ற எண்ணமே இல்லாம இருக்கிறாங்க. நடைமுறையில நிறைய ஜாதகத்துல பார்த்திருக்கேன். பொதுவா ஒரு ஜாதகத்தில் மன வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு 7ஆம் இடமும், ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரனும், பெண்கள் ஜாதகத்துல செவ்வாயும் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். நல்ல நிலையில் இருந்தால் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதை பற்றி ஒரு சில தகவல்கள் தற்போது உங்களிடம் கூறியுள்ளேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் போது ஒரு புதிய தகவல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.